தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பேபால் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல பேங்க் லிங்க் பண்ற வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல கேவிசி எப்படி பண்றதுன்னு கண்டிப்பா நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். அதற்கான லிங்க் நீங்க வீடியோ பாக்குற சமயத்துல வந்துருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ அப்படி இல்ல அப்படின்னா நீங்களாவே நம்ம சேனல்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, வந்திருக்கா இல்லையான்ட்டு. அதற்குன்னு தனியா பிளேலிஸ்ட்டும் நான் கிரியேட் பண்ணி வைக்கிறேன். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்போ வாங்க எப்படி பண்றது அப்படின்றத சொல்றேன். பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஆப்லயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெப்சைட்லயும் பண்ணலாம். நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்ல பண்றதை விட வெப்சைட்ல கொஞ்சம் எளிமையா இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதால நான் வெப்சைட்ல பண்றேன். நீங்களுமே வெப்சைட்ல பண்ணுங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா, எல்லா செட்டப்பும் ஃபினிஷ் ஆகிட்டோன்னே நீங்க ஆப்ல லாகின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, கேவிசி கம்ப்ளீட் பண்றதுங்களா நீங்க வெப்சைட்டே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் பேபால் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா வரக்கூடிய அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாகின் சைன் அப்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். மேல இருக்க அந்த சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட் வேணுமா பிசினஸ் அக்கௌண்ட் வேணுமான்னு கேட்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க பர்சனல் செலக்ட் பண்ணிக்கலாம். பிசினஸ் யாரு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஒரு இன்ஃபுளுசர் இல்ல ஃப்ரீலான்சரா இருக்கீங்க அப்படின்னா, ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு மணி இன் அண்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்க பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இதை பத்தி தெரியல அப்படின்னா இதை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பர்சனல் இல்ல பிசினஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க நார்மலா பர்சனல் டிரான்சாக்ஷன் தான் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த பர்சனல் அப்படின்றத கொடுத்துடலாம். இதுவே நீங்க ஒரு பிசினஸ் ரிலேட்டடா ஒரு மணி இன் அண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிசினஸ் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் கேட்டிருக்கோம். பேபாலுக்கு இருக்கக்கூடிய இமெயில். ஓகேவா, இந்த இமெயில் வச்சுதான் நீங்க பேமெண்ட் ரிசீவ் சென்ட் பண்ணிக்க முடியும். அதனால இந்த இமெயில் கரெக்டா கொடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ மொபைல் நம்பருமே கரெக்டா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படின்றத பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்த ப்ரொசீஜரா பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டையும் கரெக்டா கொடுத்துருங்க. அதே போல உங்க பாஸ்வேர்ட்ல ஒரு சிம்பிள் ஆச்சு கண்டிப்பா இருக்கணும், நம்பரும் இருக்கணும். எல்லாமே கலந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்ததான் உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா தான் செலக்ட் ஆகியிருக்கும். நீங்க வேற கண்ட்ரில பண்றீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல இங்க ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இருக்கும். இதை நீங்க கரெக்டா கொடுக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டுல ஃபர்ஸ்ட் இனிஷியல் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் நேம்ல இனிஷியல் கொடுத்துடலாம். அல்லது லாஸ்டா உங்களுக்கு இனிஷியல் இருக்கு அப்படின்னா அந்த லாஸ்ட் நேம் இருக்க இடத்துல இனிஷியல் கொடுத்துடலாம். உங்க நேம் ரெண்டு பார்ட்டா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் அண்ட் மிடில் கொடுத்துக்கோங்க. இதை தப்பா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேவிசி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். ஓகேவா, அதனால கரெக்டா கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததா டேட் ஆஃப் பர்த் கரெக்டா கொடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத பிரஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு அடுத்ததான் உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதை கொடுத்துக்கோங்க. அட்ரஸுமே கரெக்டா கொடுத்துக்கோங்க. இங்க உங்களுடைய கார்டு லிங்க் பண்ண சொல்லுவாங்க. பட் இதை லிங்க் பண்ணாம நீங்க டைரக்டா பேக் வந்தாலும் சரி, அல்லது உங்களோட டெபிட் கார்டு ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆட் பண்ணாலும் சரி, இல்ல கேட்கிற டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். கீழே லிங்க் கார்டுன்றதை பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணிட்டோன்னே உங்களுக்கு பேபால் ஓப்பன் ஆயிடும். ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்கும். இதுல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் கார்டு ஆர் பேங்க் இருக்கு இல்லையா, இதை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதை பிரஸ் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுடைய ஐஎஃப்சி கோடு, கீழே அக்கௌண்ட் நம்பர். ஓகேவா, இதை கரெக்டா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே இருக்க லிங்க் ஒரு பேங்க் கொடுத்துக்கோங்க. நேம் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னனோ அந்த நேம் தான் வந்திருக்கும். அதனால தான் கரெக்டா கொடுத்து சொன்னேன். அதே போல அந்த கார்டு ஹோல்டரோட அக்கௌண்ட் தான் வேணும். ஓகேவா, நீங்க வேற பேங்க் அக்கௌண்ட் எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஸோ யார் நேம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் தான் அங்க கொடுக்கணும். சரியா, அதுக்கப்புறம் இங்க ஓகே அப்படின்னு இருக்கும். இதை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 24 ஹவர்ஸ்க்குள்ள 2 டைம் அவங்க பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. 1,000 ரூபாய்க்குள்ள எவ்வளவு வேணா சென்ட் பண்ணுவாங்க. 2 டைம் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 டைம் அந்த மணியை எவ்வளோன்றதை பார்த்துட்டு இங்க நீங்க என்டர் பண்ணணும். இங்க அன்கன்ஃபார்ம்டு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது இப்படிதான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஆட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு காமிக்குது. ஒரு 5 நிமிஷம் அப்புறமா உங்களுக்கு இது போல காமிக்கும். ஸோ இந்த கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க அக்கௌண்ட்டுக்கு மணி வந்திருக்கும் சொன்ன இல்லையா, அந்த 2 மணி நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் இயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 தாட்டி வந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றத இங்க என்டர் பண்ணணும். எனக்கு பாத்தீங்கன்னா மணி வந்துருச்சு. அதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா என்டர் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கும். இங்க டன் அப்படின்றத பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நமக்கு லிங்க் ஆயிடுச்சு. சரியா, பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிடுச்சு. இப்போ உங்க மெயில் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க இமெயில் ஸ்டார்டிங்ல என்டர் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த இமெயிலுக்கு வெரிஃபை பண்ண சொல்லும். ஓகேங்களா, உங்க மெயில் ரிசீவ் ஆகும். அது எப்படி ரிசீவ் ஆகிருக்கும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஓகே, இது போல கன்ஃபார்ம் பண்ண சொல்லி இமெயில் வந்திருக்கும். ஸோ இது நீங்க பிரஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். சக்சஸ்ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் யாருக்காச்சும் சென்ட் பண்றது அப்படின்னாலும் சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்றது அப்படின்னாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் இதுல லிமிடெட் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் தந்திருப்பாங்க. நீங்க ஃபுல் கேவிசி பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் எல்லாருக்குமே மணி சென்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆகும்.
இப்போதைக்கு நீங்க கேவைசி பண்ணல அப்படின்றதால உங்களால மர்ச்சன்ட் பேமெண்ட் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். அதாவது பிசினஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க அமௌண்ட் வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபுல் கேவைசி வந்து பண்ணணும். ஃபுல் கேவைசி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே எனேபிள் ஆகும். இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணலாம். சரியா? நீங்க வீடியோ பாக்குற சமயத்துல அந்த வீடியோ வரல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேற ஒரு வீடியோ யூடியூப்ல செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.